ஹாய்ங்க, எல்லாரும் கேட்டதுனால கூல் பவுடரோட டீட்டெயில்டு வீடியோ வித் மெஷர்மெண்ட்டு இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு வயசான பாட்டிக்கிட்டேருந்து லிஸ்ட் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்க, அது இது. நான் இது கூட இன்னும் பல ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவேன். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கூல் பவுடரோட ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட் ராகி தாங்க. நான் அதை முளைக்கட்டி தான் எப்போவும் ஆட் பண்ணுவேன். 1 kg ராகி எடுத்து முளைக்கட்ட வச்சுருவேன். உங்களுக்கு எப்படி அதை முளைக்கட்ட வைக்கணும்னு தெரிலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனி வீடியோ போடுறேன். அடுத்து கருப்புழுந்து, அதை நான் 1/2 கிலோ எடுத்துப்பேன். ராகிக்கு பாதி அளவு, ராகி 1 kgனா இது 1/2 kg, ஏன்னா இடுப்பெலும்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சோளம், அதில் இருக்க 3 வெரைட்டியுமே வெள்ளை, மஞ்சள், சிகப்பு எல்லாமே 250 கிராம்ஸ் 1/4 கிலோன்ற அளவில் எடுத்துப்பேன். அப்புறம் பருப்பு வகைகள் எல்லாமே 150 கிராம்ஸ் தான் எடுத்துப்பேன். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு, கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு மட்டும் 1/4 கிலோ எடுத்துப்பேங்க. அடுத்து கொண்டக்கடலை, அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வெள்ளை கருப்பு ரெண்டுமே 1/4 கிலோ எடுத்திருந்தேன். அப்புறம் ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் எடுத்திருந்தேங்க. அப்புறம் மில்லட்ஸு, தினை, வரகு, சாமை, குதிரைவாளி, கோதுமை, இது எல்லாமே 1/4 கிலோ எடுத்திருந்தேன். அப்புறம் கம்பும் ஆட் பண்ணுவேன். இந்த டைம் என்கிட்ட இல்லாதனால சேர்த்துல, அதுவும் 1/4 கிலோ ஆட் பண்ணுவேன். அப்புறம் எல்லாமே ரைஸ் வெரைட்டிஸ் தாங்க. கருப்பு கவுனி, கைக்குத்தல் அரிசி, பூங்கார் அரிசி, கருண்குருவை, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, சிவப்பரிசி, மட்டரிசி, பார்லி அரிசி, அப்புறம் குள்ளக்கார அரிசி. இந்த டைம் வந்து குள்ளக்காரும் பார்லியும் ஆட் பண்ணலைங்க என்கிட்ட இல்லாதனால. நிறைய பேர் இந்த அரிசியெல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா ஆர்எஸ்புரமில் இருக்கிற ரங்கசாமி செட்டியார் கடையில் தான் நான் வாங்குவேன். அங்கே 1/2 kg பேக்கெட்ஸாக தான் கிடைக்கும். ஒரு டைம் இந்த அரிசி வாங்கினேன்னா 2 டைம் கூல் பவுடர் பண்ண யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ ஃபஸ்ட் டைமும், செகண்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு செகண்ட் டைம் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது கஞ்சி கூட வச்சு குடிச்சுப்போம். நான் காமிச்ச எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு 2 to 3 டைம்ஸ் கண்டிப்பாக நல்லா அலசி எடுக்கணும். ஏன்னா நிறைய டஸ்டெல்லாம் இருக்கனால நல்லா கழுவி கழிஞ்சிட்டு இந்த மாதிரி சில்வர் பிளேட்ஸில் தான் மோஸ்ட்டாக போட்டு வைப்பேன். ஏன்னா 2லேருந்து 3 நாள் வந்து நல்லா வெயிலில் வச்சு எடுக்கணும். இது தட்டில் வச்சோன்னா ஈஸியாக கேரி பண்ணிக்கலான்றனால நான் மோஸ்ட்டாக சில்வர் பிளேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ராகி மட்டும் முளைக்கட்ட வைக்கிறனால அதை மட்டும் அப்படியே துணியிலே விட்டுருவேன். வெயிலை பொறுத்து 2லேருந்து 3 நாள் இல்லை 4 நாள் வரைக்குமே வெயிலில் வச்சு எடுப்பேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து தட்டில் கொட்டி ஆற வைப்பேங்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸை மட்டும் கழுவி காய வைக்க மாட்டேங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணுற அன்றைக்கி எடுத்து டேரெக்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு டைம் கழுவி காய வச்சு அதுலேருந்து நிறைய எறும்பு வந்துருச்சு. அதனால நட்ஸ் அண்ட் சீட்ஸை மட்டும் டேரெக்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துப்பேங்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக 50 கிராம்ஸ் தான் எடுத்துப்பேன். ஏன்னா அதிகமாக எடுத்தோன்னா அதுலேருந்து எண்ணெய் விடும். இப்போ ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் எண்ணெய் விட்டுரும், கடலையிலேருந்து எண்ணெய் விடும். அதனால 50 கிராம்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துப்பேன். ஏலக்காய் வந்து ஒரு 25 கிராம்ஸ் எடுத்துப்பேன். சுக்குமே அதே மாதிரி ஒரு 25 கிராம்ஸ் எடுத்துப்பேங்க. சுக்கு வந்து நீங்கள் முழுசாக எடுத்திங்கன்னா இடித்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வறுத்து ஆறுனக்கப்புறம் ஒரு சம்படத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேங்க. அப்புறம் மில்லில் கொடுத்து, ரைஸ் மில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து தான் வாங்கிப்பேன். அவங்கக்கிட்ட கூல் பவுடர்னு சொன்னால் அதை ஒரு தனி மிஷினில் போட்டு அரைச்சி தருவாங்க. அரைச்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை எகெயின் தட்டில் போட்டு ஆற வைக்கணுங்க. ஆறின அப்புறம் அதை ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு திருப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது யூஸ்வலாக வந்து ஒரு 3 to 4 months வரைக்கும் ஒன்றும் ஆகாது. எனக்கு அது வரைக்கும் இந்த பவுடரும் வரும். என் பையனுக்கு 4.5 வயசு ஆனனால கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சம் உப்பும் பனங்கற்கண்டு பவுடரும் போட்டு நல்லா காய்ச்சிப்பேங்க. இதில் கொஞ்சம் பாலும் ஊற்றி கெட்டியாக காய்ச்சி கையில் எடுத்து ஊட்டுற மாதிரி ஊட்டி விட்டுருவேன். நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் நிறையா போட்டிருக்கனால கண்டிப்பாக ஒரு 5 minutes ஆகுது நல்லா காய்ச்சணுங்க. நீங்கள் அதை தொட்டு பார்த்தாலே வெந்தது உங்களுக்கு தெரியும். இதே 1 வயசு குழந்தைக்கு மேலே, 1.5 வயசு குழந்தை மேலேனா 1 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சி கொடுக்கணுங்க. அப்போ தான் டைஜஷன் சீக்கிரம் நடக்கும். பெரியவங்களும் இதையே கூழ் காய்ச்சி குடிக்கலாம். சர்க்கரை போட்டு குடிக்கலாம், அதாவது கரும்பு சர்க்கரை அந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். இல்லைனா உப்பும் தயிரும் ஆட் பண்ணியும் குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிலோ 1 year பேபிஸ்க்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் சேர்த்துக்கூடாதுங்க. ஏன்னா சில ஃபுட்னால அலர்ஜி நடக்கும், சிலது ஒத்துக்காது, செரிமானம் நடக்காது. அதனால் பிலோ 1 year பேபிஸ்க்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லேருந்து தான் கூல் பவுடர் செய்ய ஆரம்பிக்கணும். லைக் ஃபஸ்ட்டு ராகி, அப்புறம் நட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், அப்புறம் கோதுமை, கம்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ணி செட் ஆகினக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு தனியாக கொடுத்து பார்க்கணும். செட் ஆனக்கப்புறம் தான் இந்த மாதிரி மொத்தமாக கூல் பவுடர் பண்ணும்போது ஆட் பண்ணி கொடுக்கலாங்க. இல்லைன்னா கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். பருப்பெல்லாம் தனியாக பருப்பு செஞ்சு சாப்பாடு செஞ்சு ஊட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியாக செஞ்சு பச்சைப்பயிர் கடைஞ்சி ஊட்டணும். அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா கொடுத்தக்கப்புறம் எல்லாம் செட் ஆனக்கப்புறம் தான் இந்த மாதிரி கூல் பவுடர் நான் செய்ய ஆரம்பித்தேன். எடுத்த உடனே இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு என் குழந்தைக்கு கொடுக்கலைங்க. அவனுக்கு ஒரு 2 yearsங்கில தான் இவ்வளோ ஐட்டம் சேர்த்து கூல் பவுடர் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி மினிமல் ஐட்டம்ஸ் வச்சு தான் கொடுத்தேன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆத்தா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கூல் நான் செஞ்சு கொஞ்சம் தயிரும் உப்பும் ஆட் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ஸ்வீட் பெருசாக பிடிக்காது. அவங்க குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஎம்மோ கமெண்ட்டோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு. சூப்பராக இருக்கும். ஆ எங்கள் ஊரில் ராய் நெருப்பு தனி கிளறி ஆ 100 ரூபாய்க்கு பிச்சை காசு கொடுக்கும். ஓ அதே மாதிரி இருக்கா?